பாஜக நேரடியாகவும் திமுக கூட்டணியை பலகீனப்படுத்தலும் விசிகாவை அங்கிருந்து கொண்டு வரணும்னு பாஜக நேரடியாகவும் முயற்சி பண்ணுது. விஜயை வைத்தும் முயற்சி பண்றாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டிலே சொல்றாரு, நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம், எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், எல்லாரும் வரலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நேரடியாகவும் பாஜக விசிகாவை அவங்க டார்கெட் பண்றாங்க. ஆட்கள் வேறு வேறு முகங்கள் வேறு வேறு குரல்களை வைத்தும் முயற்சி பண்றாங்க. ஏன் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கூட்டணியில் ஏன் விசிகாவை மட்டும் அவங்க டார்கெட் பண்றாங்க? விசிக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா வளர்ந்து நிற்குது, கட்டமைப்பு உள்ள கட்சியா இருக்கு, ஒரு வாக்கு வங்கி, கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கு. அப்போ அவனுடைய வளர்ச்சி கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கு. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற கோஷத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஏன் நீங்க கம்யூனிஸ்டுகள்கிட்டயோ வேல்முருகன் போன்றவர்கிட்டயோ ஏன் அவங்க சுத்திலாம் அந்த சர்ச்சை வரமாட்டேங்குது? அப்ப இவர்கள் அந்த கூட்டணியில் விசிகாவை கழட்டணும். விசிகா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மேஜர் பார்ட்டியா இருக்கு அந்த திமுக கூட்டணியில். அப்போ அதை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நேரடியாக இவங்களே கேட்குறாங்க. நயனானந்தன் கூப்பிட்றாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கூப்பிட்றாங்க, விஜய் கூப்பிட்றாரு, எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணுறாங்க. ஆதவர்ஜினா வச்சு புத்தக விளைவிட்டா கூட வச்சு விஜயை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு கூட்டணிக்கான அச்சாரத்தை போடலாம்லாம் ட்ரை பண்ணாங்க. அதையும் தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள். நீங்கள் அவரை குறிய ஓட்டத்துக்குள்ள அடைச்சிட முடியாது. அவருடைய செயல்பாடும் சரி, பேச்சும் சரி, தமிழ்நாட்டை இன்னைக்கு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுறாங்க.